அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எஸ் மை செல்லக்குட்டீஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங் வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்பிளில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நான் பர்ச்சேஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பர்பிளில் வந்து நான் போட்டுகிட்டே இருந்தேன். இது நான் எப்போ போட்டுனே தெரியல. ஸோ பிஃபோர் என்னோட ஃபோனில் எடுத்து பார்த்தாலும் நான் எப்போ போட்டிருக்கேன்னு சொல்லி தெரியல. இதோட ப்ரைஸும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்டு நார்மலாக வந்து நான் 500ல ஒன்று புக் பண்ணியிருக்கேன். ஓவரால் 550ல ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அண்ட் 1300ல ஒன்று நான் புக் பண்ணியிருக்கேன். இது வந்து 2க்கும் டபுளாக வந்துட்டு சென்டரில் 675க்கு வந்திருக்கு. ஸோ பே பண்ணி வாங்கியாச்சு. அண்ட் இது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ அன்பாக்சிங் வீடியோ தான் இது. வந்து பர்பிள்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது உள்ள என்னென்ன இருக்குது, ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய மனிஷா ஆக்ட்ரஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட லவ்வும் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேணும். அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இது உள்ள வந்துட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்பிளில் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இதோட பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக அமைச்சிருக்காங்க. எஸ், இது உள்ள குட்டி பேப்பரும் வச்சுருக்கேன். குட் வைப்ஸ், என்ஒய்பி 3 ப்ராடக்ட் இருக்குது. எஸ், நான் புக் பண்ண 522 அந்த ப்ரைஸ் தான் வந்து இந்த பில்லில் இருக்குது. ஆனால் நான் இப்போ பே பண்ணது வந்து 675. ஓ, சிஓடினால கேஷ் ஆன் டெலிவரினால எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களா? 520னா 620, 100, 150 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஐயோ, 150 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி நான் எப்பவுமே வந்து மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதெல்லாம் பியூட்டி ப்ராடக்ட்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு இந்த பில்லை பார்க்கணும், ஏன்னா ஒன்று ஃப்ரீன்னு வந்தது. ஸோ என்பைடியோட கிளன்சிங் ஃபேஸ் வாஷ், ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் 150 ml இது தான். எஸ், இது கூட இது வந்திருக்கு. இது கிஃப்டாக என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து குட் வைப்ஸ் உடைய ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ என்கிட்ட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து இல்லை. ஸோ அதனால் அந்த டீப் கிளன்சிங் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரோஷிப். ஸோ இதோட ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 375 இருக்குது. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இதில் இல்லையே. அப்போ இதுக்கு இதுவா என்னங்க குழப்புறாங்க? இதில் ஒரு காஸ்ட் இருக்குது. இந்த காஸ்ட்டில் வந்து ஆஃபர் ப்ரைஸ்னாலும் போடணும்ல, அதுவும் போடலை. ஸோ என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 லிப்ஸ்டிக் வந்து என்ஒய்பியோடையது. ஸோ இதில் வந்து 5 ஷேடு இருக்கும். எஸ், இது 2. அதுக்கப்புறம் ரொம்பவே செக்யூராக ஒன்று வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நெயில் பாலிஷ். ஸோ நெயில் பாலிஷ்க்கு இவ்வளோ பெரிய கவர். என்ஒய்பியோடைய இந்த நெயில் பாலிஷ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன எதுன்னு எனக்கு தெரியல. நான் எது ஆர்டர் போடல, நான் வந்து நிறைய ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எது ஆர்டர் போட்டு இது வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எம்ஆர்பிஸ் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி இல்லை. ஸோ இதோட ஷேட் நம்பர் வந்து 4. ஷேட் நம்பர் 4. ஸோ நான் குட் வைப்ஸுடைய இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து போட்டிருக்கேன் 150 ml. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 375 இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 399 இருக்குது. 375, 399.
ஸோ 774. ஓகே, இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 774. அதில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த இது கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ கிஃப்டாக இந்த ஒரு நெயில் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆஃபர்ஸ் வந்து நான் எதுலேருந்து எப்படி புக் பண்ணேன்னு சொல்லி நான் இந்த ஃபோனில் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், பர்பிளோட ஆப். ஸோ என்னோட ஆர்டர்ஸில் போய் பார்த்தோம்னா எஸ், நான் இதுதான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நான் இது 3 தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். 5 லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் 150 ml வந்துட்டு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ். இது வந்து ஃப்ரீ கிஃப்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃப்ரீ கிஃப்ட் அதோட காஸ்ட் அப்படி தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம நார்மலா ஏதாவது ஒரு ஆப்ல நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நார்மலா வந்துட்டு இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி எவ்வளவோ ஸோ இந்த பில்லையே வந்து சொல்லிடுவாங்க. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி 375. ஃபர்ஸ்ட் இதுல வந்து 375 இதோட நேம்ஸ்லாம் இதுல இருக்கு. 375னா 375 ருபீஸ் அதோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போட்டுட்டு டோட்டல் அமௌண்ட் இங்க போடுவாங்க. ஆனா 522 தான் வந்துட்டு இதோட பில்லில் இருக்கு. ஸோ எனக்கும் வந்துட்டு இதுலேயும் வந்து 522க்கு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபோனில் தான் நான் வந்து பர்பிள் இந்த ஆர்டர் வந்து நான் போட்டிருக்கேன் போல். ஸோ இந்த ஃபோனில் வந்துட்டு அதை டச் பண்ணால் காட்ட மாட்டேங்குது. நார்மலாக வந்துட்டு இப்போ இந்த ஃபோனில் நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு இது ஒரு வேளை இது இல்லை, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி. ஓகே, ஸோ நான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், டெலிவரியும் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு ஆப்பில் வந்து நார்மலாக நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஸோ அதோட வியூ ப்ராடக்ட் போனோம்னா அதில் வந்து தெரிஞ்சிடும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 4 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். செகண்ட் டைம் வந்து வி ப்ராடக்ட்ல போனோம்னா மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் தெரிஞ்சிடும். ஆனால் பர்பிளில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஏன் அப்படி தெரியல. ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பர்பிளில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகே, இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூவும் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினது வந்து இந்த என்ஒய்பியோடைய 5-in-1 லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து நம்ம அந்த டிப் பென்சில் இருக்கும் இல்லையா, அப்படியே பின்னாடி மேலே எடுத்து போட்டுவாங்களா அந்த மாதிரி பென்சில். ஸோ இது வந்து ஃப்ரீ கிஃப்ட் தான் சூஸ் இருந்தது. ஸோ எனக்கு இந்த லைட் பிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த 3 ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து பர்பிளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். பர்பிளில் வந்துட்டு எந்த மாதிரி ஆர்டர் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் வந்து யூடியூப்ல போய் செக் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் பண்ணுறேன். எஸ், ஃபைனலி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் தேடி பார்த்துருந்தேன். ஸோ நிறைய ப்ராடக்ட் போட்டதுனால நான் வந்து தேடி பார்த்துருந்தேன். ஸோ என்ஒய்பியோட 5-in-1 லிப்ஸ்டிக் வந்து 399. ஸோ இதுதான் 399 இதில் இருக்க எம்ஆர்பி. ஸோ நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 323க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 76 ருபீஸ் வந்து இதில் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோடைய 150 ml ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு 375 ருபீஸ். ஸோ 150 ml வந்துட்டு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து 375 ருபீஸ். இதுலேயும் எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் நான் இது வாங்கினது 199க்கு மட்டும்தான்.
ஸோ குட் வைப்ஸ் உடைய இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் 199 வாங்கியிருக்கேன். அண்ட் NYB உடைய இந்த 6 ml நெயில் பாலிஷ் பிங்க் நெயில் பாலிஷ் வந்துட்டு ₹0. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ நான் வந்து பாருங்க ரிவர்ஸ்ல இருக்கா, ஓகே நான் அப்படி காட்டுறேன், டேர்ன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 199க்கு தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். அண்ட் 5-in-1 லிப்ஸ்டிக் வந்துட்டு 323க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். 399 வந்துட்டு இதோட MRP, 323க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் இந்த டிஸ்கவுண்ட்ல வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 522 மட்டும் தான் வருது. ஆனால் இதில் சிஓடியோடைய காஸ்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 675 வந்து நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ 522க்கு நான் 675 வந்து பே பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இதோடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் தட்ஸ் எனிவே நான் வந்து ஹாப்பி. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் வந்து நான் வந்து வாங்கியாச்சு. ஏன்னா நான் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ 1 பை 1 எனக்கு டெலிவரி வரும்போது நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய என்னுடைய ரெகுலர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.